என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நிறையா பேரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது நம்ம ஹோட்டலில் வாங்காமல் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காக. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வாங்குற கவர்லேயே இது எவ்வளோ மினிட்ஸ் வேகணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பாஸ்தாவும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம். நல்லாவே வெந்துருச்சு பாஸ்தா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 10 பல்லு பூண்டை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரை கப்பு நான் ஸ்வீட் கார்ன் வேக வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் 1.5 கப் இருக்கு. இப்போ நான் அதில் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீதி இருக்க பாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டி ஆகும். அதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆரிகனோ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க கார்ன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்ல. ஒயிட் சாஸ் பாஸ்தா தயாராயிடுச்சு. இது கூட நம்ம சீஸ் சீஸ் போட்டு கூட சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.